ஹாய் எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நம்மளுடைய ட்ரேடிங் வியூவில் நம்ம இண்டிகேட்டர் ஆக்சஸ் எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, ஸோ சார்ட்டில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் செட் பண்ணணும், லைக் அந்த இண்டிகேட்டரில் வந்து என்ன பேராமீட்டர்ஸ்லாம் கொடுக்கணும், ஸோ ஆப்ஷன் சார்ட் எப்படி வச்சு பார்க்குறது அப்படின்றது ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் என்ன நேமில் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்க்ரீனை ஒரு ஃபோட்டோ எடுத்தோ இல்லை இங்கே என்ன நேம் காமிக்குதோ அதை நீங்கள் எடுத்து ஒரு டைப் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஸோ அது அந்த ஐடி மூலயமா தான் உங்களுக்கு அக்சஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அக்சஸ் கொடுத்து நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போ இவங்களுக்கு நான் அக்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ நிஃப்டியோடைய சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இங்கே இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர் அப்படின்னு ஷோ ஆகும், ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அங்கே கிட்ட போனீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபேவரட்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்கிரிப்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதில் தேர்டாக இன்வைட் ஒன்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்வைட் ஒன்லி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் ஸ்னைப்பர் இண்டிகேட்டர். ஸோ இதுதான் நம்மளோட இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை ஜஸ்ட் ஒரு டேப் உங்களுக்கு நீங்கள் அந்த ஐடி அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னு உங்கள் ஆரம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ஸ்னைப் இண்டிகேட்டர் இருக்கும். ஜஸ்ட் அதை ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ இதில் இந்த அப் ட்ரெண்ட் அவுட் ட்ரெண்டுக்கு இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டர் கிட்ட கர்சர் கொண்டு போனீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் அப்படின்றது செகண்டாக இருக்கும். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல் அப்படின்றத போயிட்டு உங்களுக்கு இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா இங்கே அப் ட்ரெண்ட் ஹைலைட்டர் டவுன் ட்ரெண்ட் ஹைலைட்டர்னு இருக்கும். இது ரெண்டையுமே வந்து நீங்கள் கிளிக் பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் சார்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் யூஸ் பண்ணும்போது எப்போயுமே இங்கே ஒரு 0 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியல் கேபிட்டல் ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டார்கெட் ஸ்டாப்லஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் ஷோ ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்புட்ஸ் போகிறேன். இன்புட்ஸ் போயிட்டு இங்கே 10,3ன்னு இருக்கும். இதை 10,2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செட் பண்ணிவிட்டு இங்கே எனேபிள் விவப் ஃபில்டர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தால ஒரு எல்லோ லைன் இருக்கும்னு சொல்லி, ஸோ அதை எனேபிள் கொடுக்குறீங்க. எனேபிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இன்ட்ராடே டைம் செஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான். ஸோ இதை கொடுத்துட்டு இங்கே ஷார்ட் அப்படின்றத ஷார்ட் ஒன்லின்றதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஏன்னா நம்ம லாங் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே டார்கெட் அண்ட் ஸ்டாப்லஸ். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் ஈச் 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி ஜஸ்ட் ஓகே. ஸோ ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகிடும். ஸோ இன்றைக்கான என்ட்ரிஸ் எல்லாமே இது நிஃப்டியில் இருக்குது. இதே நிஃப்டி ஆப்ஷன் சார்ட் நீங்கள் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே நிஃப்டியை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிஃப்டி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ்ன்னு காமிக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து நிஃப்டியில் போயிட்டு நீங்கள் 2 சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து இப்போ ஒரு 23,600 எடுத்துக்கிறேன். அரௌண்ட் ஒரு 150 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே ட்ரேடிங் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ லாங் எடுத்து டார்கெட்டு இங்கே டார்கெட் ஒரு 3 என்ட்ரிஸ் போயிட்டு எல்லாமே நமக்கு இன்றைக்கி டார்கெட் புக் ஆகிருக்கு. ஸோ இதில் இப்போ இன்னொன்று டுவல் சார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கொடுத்து ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிடும். இண்டிகேட்டர் அக்சஸோடு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு ஆப்ஷன்ஸில் இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறது புட் ஆப்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ புட் ஆப்ஷன் ஒரு 23,850 சம்வாட் 150 ரேஞ்சில் இருக்குது. சேம் அதில் பண்ண மாதிரி இந்த இண்டிகேட்டருக்கு என்னெல்லாம் நீங்கள் அக்சஸ் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ சேம் லைக் அதே மாதிரி நான் கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு டேப் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க. கீபோர்டில் வந்துட்டு இங்கே லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேப் டு நியூ ஸ்ப்ளிட் வியூ அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு எது ஸ்ப்ளிட்டில் வேணும்னு கேட்கும். நான் வாட்ஸ்அப் ஓப்பனில் இருக்கிறதுனால வாட்ஸ்அப் அடுத்து ட்ரேடிங் வியூ, எனக்கு ட்ரேடிங் வியூ தான் வேணும். ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு டேப் பண்ணிட்டேன்னா எனக்கு 2 சைடுமே வந்துடும். உங்களுக்கு இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட் வேண்டாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைடு கால் ஒரு சைடு புட்டு ரெண்டையுமே வச்சுக்கிறீங்க. ஸோ இதில் நமக்கு என்ட்ரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து நம்மளுடைய ட்ரேடிங் எந்த இடத்துல நமக்கு என்ட்ரி வருது அப்படின்றத ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ட்ரேடிங் வியூ செட்டப்க்கான ஒரு கம்ப்ளீட் வீடியோ. ஸோ இதுக்கப்புறமா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களை ஆரம்பமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.